யோ மாப்பிள்ள, என்னையா இன்னும் லவ் சொல்லவே இல்லை, அதுக்குள்ள இப்படி ஒரு வில்ல வந்து இறங்கிட்டேன். அதுவும் உன்கிட்ட அடி வாங்கினவன் அந்த புள்ளைய கட்டிக்க வந்திருக்கான் மாப்ள. மாப்பிள்ள, அவன்கிட்ட வேணா உன் விஷயத்தை பத்தி பேசி சாப்பிட்டா விலகிடுன்னு சொல்லிடுவோம்யா. அதெல்லாம் அவன் கேட்க மாட்டாங்கடா. என்கிட்ட வாங்கின கடுப்புல இருக்கான். மீனாட்சிக்காக இல்லைனாலும் என்னைய வெறுப்பேத்தணும்னு அவன் மீனாட்சியை கட்டிக்க பார்ப்பான். மாப்பிள்ள, அப்ப நேரா போய் 4 தட்டி தட்டி அவன் மண்டையை திறந்துடுவோம் மாப்பிள்ள. என்னையா நீ முன்னமே அவனை தட்டினதாலதான் என் மேல கான்ல சுத்திக்கிட்டு இருக்கான். மாப்பிள்ள, இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு மாப்பிள்ள. முதல்ல நீ மீனாட்சியை லவ் பண்றது அந்த பிள்ளைக்கு தெரியணும்ல. ஆ, அந்த பிள்ளைக்கும் மேல லவ் இருக்கா இல்லையான்னு தெரியணும்ல. அவளே என்னைய பார்க்கும் போதெல்லாம் திட்டிட்டு இருக்கா. அவளுக்கு என் மேல எங்க லவ் இருக்க போகுது? அட என்ன மாப்பிள்ள நீ இப்படி பேசிட்டு இருக்க? நம்ம தளபதி பட குஷி பார்த்திருக்கல, அதுல சோதிகா அவரை திட்டிக்கிட்டே இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள ஒரு லவ் இருக்கும், அதை சொல்ல முடியாம தவிப்பாங்க. இப்படி அடிக்கடி சண்டை போடுறவங்க தான் ஒரு நாள் லவ்னு வந்து நிப்பீங்க. அப்ப நண்பர்கள் நாங்க நாடோடிகள் படம் மாதிரி சேர்த்து வைக்கணும். கரெக்ட் மாப்ள. நான் வேணா என் செயினை வச்சு மாப்பிள்ள, இப்போ உனக்கு அந்த புள்ள மேல ஒரு லவ் இருக்க மாதிரி அந்த புள்ளைக்கும் உன் மேல ஒரு லவ் இருக்கலாம்ல. அப்படிங்கிற? ஆமாங்கிற. நீ உன் லவ்வ சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அது தெரிஞ்சிடும் மாப்பிள்ள. ஆமா மாப்ள. இப்பதான் கல்யாண பேச்சு ஆரம்பிச்சிருக்காங்க. இப்பவே அவன் லவ்வ மீனாட்சி கிட்ட சொல்லிடு. அப்பதான் நீ ஆசைப்பட்டது நடக்கும். நீ சொல்றது சரிதான்யா. இது வரைக்கும் பரீட்சையில கூட நான் எழுதாம ஃபெயில் ஆனது இல்ல. ஆமா மாப்பிள்ள. இந்த லவ் மட்டும் எதுக்கு சொல்லாம இருக்கணும்?